அதிமுகவில் சீட்டு இந்த முறை கொடுப்பதற்கு ஒரு யாட்ஸ்டிக் வகுக்க போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். என்ன யாட்ஸ்டிக் சார்? 10 கோடி ரூபாய் தயார் செய்து கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருப்பவர்களுக்குத்தான் சீட்டு கொடுப்பது என்று பல தொகுதிகளில் இதுதான் அளவுகோலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படி 10 கோடி ரூபாய் தான் சீட்டு அப்படி கொடுத்தால்தான் சீட்டு என்றால் பெரிய கும்பிடாக போட்டுவிட்டு தாவேகா பக்கம் தாவுவதற்கு பலர் தயாராவார்கள். அதிமுகவிலிருந்து பல முக்கிய தலைகள் தாவேகாவுக்கு போக முக்கிய தலைகள் என்றெல்லாம் நீங்கள் உங்கள் வார்த்தை என் வாயில் திணிக்காதீர்கள். ஒரு சில பேர் உங்களால் முக்கிய தலைவர்களாக பார்க்கப்படுபவர்களாக இருக்கலாம், முக்கிய தலைவர்கள் இல்லாமல் இருக்கலாம், கீழ்மட்ட ஒன்றிய செயலாளராக இருக்கலாம். அவர் தனக்கு சீட்டு வரும் என்று காத்திருப்பார். தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பதவி கிடைக்கும், இந்த முறை தரப்படும், போன முறை கொடுத்த எம்எல்ஏ தோற்றுவிட்டார் அல்லது ஜெயித்த எம்எல்ஏ சரியாக கட்சிக்காரர்களை அனுசரிக்கவில்லை, ஆகவே தனக்கு சீட்டு தருவதுதான் நியாயமாக இருக்கும் என்று ஒரு ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தராமல் அந்த ஏரியாவை சேர்ந்த புது பணக்காரர் எவருக்காவது எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுப்பாரானால் அவர் நிச்சயமாக செங்கோட்டையனை நாடுவார். அப்படிப்பட்ட காத்திருப்பில் தாவேகாவும் இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திறமையாளர். ஆகவே இந்த அம்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்று நான் பார்க்கிறேன். அதாவது டிசம்பர் ஜனவரிக்குள்ள அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படும் நாம எதிர்பார்க்கலாமா சார்? நீங்கள் எப்படி கட்சியை கையாளப் போகிறீர்கள், உங்களிடம் யார் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்து சில சம்பவங்கள் அரங்கேறலாம் என்று நான் பார்க்கிறேன்.